ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது சில ரகசியங்களை அவருக்கு சொல்லும்போது எந்த அடிப்படையிலே அவர் அந்த ரகசியங்களை சொல்லுகிறார் என்றால், பின்வரும் சந்ததி அவர்களுக்கு சத்தியத்தில் சொல்லி சத்தியத்தை நடத்துவான் என்ற நிலையில் ஆண்டவர் ரகசியங்களை சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சில ரகசியத்தை சொல்கிறத பார்க்கிறோம். நமக்கு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இப்படிப்பட்ட நிலைகளில் தான் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத நிலைகளில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கி பின்பதாக 12 கோத்திர பிதாக்களை தேவன் தந்து அவர்கள் மூலமாக பெரிய ஒரு ஜனத்திரளாக அவர்கள் உருவாகத்தக்கதாக, ஒரு தேசமாக உருவாகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு தேசத்தையும் கொடுத்தார். அப்போ கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் இது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை பேசுகிறார். அவனை ஏன் இந்த ரகசியங்களை பேசினார் என்றால், இந்த வரப்போகிற அந்த சந்ததிக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு வரப்போகிற காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்படியாக இவர்களெல்லாம் சொல்லுவார்கள் என்ற நிலையிலே அவைகளை சொல்லிக் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாரும் அப்படி இருந்தார்களா என்று பார்ப்போமானால் அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு விசேஷமாக இருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து முழு மனுக்குலத்தையும் அழித்த போட்ட போது ஒரு இரட்சகரை இந்த உலகத்திலே தருவதற்காக ஒரு சந்ததியை உருவாக்கி பரிசுத்தமான ஒரு சந்ததியின் வழியாக உலக இரட்சகர் மேசியா பிறக்க வேண்டுவதற்காக ஆண்டவர் திட்டங்களை வகுத்து காரியங்களை செய்கிறார். ஆனால் அந்த சந்ததி எல்லாருமே என்ன செய்யலை, தேவன்கிட்ட அது உண்மையாக இல்லை என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் இந்த வழிகளிலே நடப்பார்கள், ஆபிரகாம் சொல்லுவான் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு போதிக்கிறார், ஈசாக்கு தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். காலங்கள் வருகிறது, ஆனால் அவருடைய சந்ததிகள் எப்பொழுது என்ன செய்யலை, அப்படி நடக்கலைன்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம், அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் போதெல்லாம் தேவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், ஒரு பேரை கொடுப்பார். என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்கிறீங்க. வணங்கா கடுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியவே மாட்டாங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மைகளை செய்தாலும், எவ்வளவுதான் அவங்க அற்புதங்களை செய்தாலும், எப்படித்தான் அவரை நடத்தி வந்தாலும் அவர்கள் தாங்க செய்கிறத தான் என்ன செய்தாங்க, செய்து கொண்டுதான். தேவன், நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டதான விதம் அற்புதமானது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது எப்படி தெரிந்தார்னா, திரள் உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி தெரிந்து கொண்டாரா? ஒருவனாயிருந்த போது தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் ஒருவனாயிருந்த போது தெரிந்து கொண்டார். குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைகளிலே தேவன் தெரிந்து கொண்டார். அதை தான் நம்மளை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நம்மிலே அநேகர் ஞானிகள் இல்லை, ஐசுவரியவான்கள் இல்லை,
அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவன் சார் நம்மளை எல்லாம் அனுசரித்து தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய தெரிந்து கொள்ள ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்மிடத்தில் எப்படினத்தை எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய கற்பனைகளின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம எல்லாம் ஒரு பெரிய அழைப்பை பெற்றிருக்கிறோம், ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். சிறப்பான மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், நித்திய ஜீவனை தருவேன் என்பது. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து அழைத்து கொண்டு போவேன் சொல்லி நினைச்சிருக்கிறார்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு நோக்கத்தோடு நாம் வாழுகிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையிலே, இந்த ஓட்டத்திலே நாம் நடக்க வேண்டிய வழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு சிலரை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யெரொபெயாம் என்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யெரொபெயாம் என்றால் இஸ்ரவேல் ராஜாக்களிலே முதல் ராஜாவாக சவுல் இருக்கிறார். அதுக்கு பின்பதாக தாவீது ராஜாவாக வருகிறார். தாவீதுடைய குமாரன் சாலமோன் என்ன செய்கிறார்? ராஜாவாக வருகிறார். அப்போ தேவன் சாலமோனை ராஜாவாக்கினது எவ்வளோ பெரிய கிருபை என்று சொன்னால், அவருடைய பின்னணியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய கிருபை. சாலமோன் ராஜாவானது ஒரு பெரிய ஒரு கிருபை. ஆனால் சாலமோன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, சத்தியத்தை கேட்டு என்ன செய்யலை? நடக்கவில்லை. அதான் பரிதாபம். கர்த்தர் உலகத்தில் எவனுக்கு கொடுக்காத ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த ஞானத்தினாலே அவன் ஏராளமான காரியங்களை செய்தான். நீதிமொழிகளை எழுதினான், வேதத்தில் அநேக சங்கீதங்களை அவன் எழுதினான். அதே போல பல காரியங்களை அவன் செய்தான். அவருடைய ஞானத்தை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவன் ஆட்சி செய்யும் முறைகளை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அதை அவன் ஆட்சி செய்கிற முறைகளை பார்ப்பதற்காகவே பல நாடுகளிலிருந்து அவனை பார்க்க வந்தார்கள். ஏனென்றால் தேவன் கொடுத்த ஞானம் அப்படிப்பட்டதாக இருந்தது. எளிமையான அல்லது விரும்பத்தக்க கூடிய நிலைகளிலே அவனுடைய பிறப்பு இல்லாவிட்டாலும் தேவன் அம்மேல் கிருபையாக இருந்து அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் ஆரம்ப நாட்கள் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் காலங்கள் வரும்போது என்ன இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இல்லை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4 சில வசனங்களை வாசிக்கலாமா? சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அப்போ இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படிலாம் இருந்தான் என்பதை குறித்து என்ன செய்யுங்க பார்க்க முடியும். அப்போ அவன் ஏராளமான மனைவி மாறி பெண்களை திருமணம் செய்கிறான். அதிலும் இஸ்ரவேலர்கள் அல்லாத அந்நிய ஜனங்களிடத்தில் போய் என்ன செய்கிறான்னா திருமண பந்தத்தை அவன் ஏற்படுத்துகிறான். காலம் சொல்லும்போது அந்த பெண்கள் என்ன செய்யாங்கன்னா அவனுடைய இருதயத்தை வலிவு போக பண்ண திசை திருப்பினார்கள். நேர்வழியாக நடக்கக்கூடாதபடி வழி விலக பண்ணினார்கள். தவறான வழிகளிலே, தவறான ஆராதனைகளிலே அவனை நடத்தினார்கள். அந்த நிலைகளிலே தான் ஆண்டு ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்னா சத்துருக்களை எழுப்புகிறார். சத்துருக்களை எழுப்பி அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது, ஆனாலும் மனம் திரும்பலை. ஆனாலும் தாவீதுக்கு கொடுத்த கிருபை நிமித்தமாக அவன் காலத்திலே அவனுடைய ராஜ்ய மேன்மை பிடுங்காதபடி, அவருடைய குமாரன் ரெகோபெயாம் காலத்தில் அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்காதபடி
ஆண்டவர் அந்த தேசத்தை பிரிச்சிட்டார். சமஸ்த இஸ்ரவேல் சொல்லப்படுகிற அந்த தேசத்தை கர்த்தர் பிரிச்சிட்டார். பிரித்து 10 கோத்திரத்தை யெரொபெயாம் என்ற ஒரு மனுஷனுக்கு நினைச்சாருன்னா பிரித்து கொடுத்துட்டார். ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக தேவன் நினைச்சுக்கிறார், ஏற்படுத்துகிறார். அதுக்கு பின்னணியை பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 38 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். 12:20 நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவனை அபிஷேகம் பண்ணுறதை என்ன செய்ய நீங்கள் பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணி சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த ஒரு மனிதன் திடீரென்று தேவனுடைய கிருபையினாலே அவன் 10 கோத்திரத்திற்கு அவன் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, ஒரு மேன்மை அவனுக்கு திடீரென்று வருகிறது. திடீரென்று ஒரு உயர்வு வருகிறது, திடீரென்று ஒரு மேன்மை வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்கிறது வருகிறது. இது எதனாலே வந்தது? இது கர்த்தராலே வந்தது. எதனாலே வந்தது? தேவ கிருபையினாலே என்ன செய்தது அவனுக்கு வந்தது. இவன் தாவீதின் குடும்பத்தில் பிறக்கலை, அல்லது ஒரு ராஜாவுக்கு அவன் பிள்ளைய பிறக்கலை. ஆனால் அவன் ராஜாவாக மாற்றி அவன் ஏற்படுத்தப்பட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவனுடைய தெரிந்து கொள்வதன்படி அவருடைய கிருபையின்படி என்ன செய்யப்பட்டது, அவனுக்கு அந்த காரியம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. ஆக உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான், திடீர்னு ராஜாவாயிட்டான். ராஜா உடனே அவனுக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் ஒன்றுமே என்ன செய்யலை, புரியலை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார், கிருபையினாலே நம்மை உயர்த்துகிறார், கிருபையினாலே மேன்மைப்படுத்துகிறார், கிருபையினாலே தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அப்போ வைத்திருக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப 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 நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அப்போ 10 கோத்திரத்துக்கு என்ன செய்கிறான், அவன் ராஜாவாக மாறி விடுகிறான். மாறி விட்டுட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிறான். இதுவரைக்கும் சாதாரண சாப்பாடு, இப்போ ராஜ சாப்பாடு. இதுவரைக்கும் உல்லாச வாழ்க்கை கிடையாது, இப்போ உல்லாச வாழ்க்கை. கணம், மரியாதை, அவனுக்கு அவன் கட்டளை கொடுத்தான் நிறைவேற்றுவதற்கு ஆயிரமான ஜனங்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவன் யோசித்து பார்க்குறான். என்ன யோசித்து பார்க்குறான் என்று சொன்னால், அதை 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாமா? யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாய் இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், கவனிங்க, இஸ்ரவேலர்கள் ஒரு யூதன் என்ன செய்வானா, அவனுக்கு தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியமானது. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அவன் தேவ ஆலயத்தில் போய் தேவனை தொழுது பலி செலுத்தி ஆராதிச்சுட்டு வரணும், குறைந்தது ஒரு முறையாவது. ஆனால் இப்போ இங்கே அந்த 10 கோத்திரத்து தவிர இன்னும் 2 கோத்திரம் இருக்குது. அதில் ஒரு கோத்திரம், 1.5 கோத்திரம், 1.5 கோத்திரம், அந்த ஒரு 10 கோத்திரம் சொல்லுவாங்க. அப்போ அதில் யூதாவில் அந்த யூத தேசம் என்று சொல்லப்படுகிற யூதா இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சிருச்சு. எருசலேம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போது யூதா தேசத்தில் இருக்கு. யெரொபெயாம் ஆளுகை செய்கிற, ரெகோபெயாம் ஆளுகை செய்யக்கூடிய யூத தேசத்தில் இருக்குது. அப்போ திரளான ஜனங்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்காங்க. யெரொபெயாம் ஆளுகை செய்கிற அவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறாங்க. அப்போ என்ன யோசிக்கிறான்னா, ஜனங்கள் ஆலயத்துக்கு போகிறாங்க, வர்றாங்க, ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், இன்னும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும்,
சத்தியத்தில் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, வாசிங்க. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர். அப்ப என்ன நடக்கும் சொன்னா, இவங்க எல்லாம் போறாங்க. ஏற்கனவே அவங்க எங்க இருந்து இருக்கிறாங்க? யூத தேசத்துல எருசலேமுக்கு போறவங்க தான், அதோட தான் இருந்தாங்க. இப்போ அங்க போனாங்கன்னா, ஆராதனைக்குன்னு போய் அங்க போற நேரத்தில் அவருடைய சொந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவருடைய மனசு என்ன செய்யும்? மாறிடும். ஒருவேளை நமக்கு விரோதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைத்து, வாசிங்க. அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவன் சிந்தனை மாறி போச்சு. சிந்தனை எப்போ பார்த்தாலும் சிந்தனை எப்படி தான் இருக்குது? எப்படி மாறி போச்சு? இப்போ இங்கே போகிறாங்க, இங்கே வர்றாங்க, நாளைக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிரும், எந்நேரமும் இரவும் பகலும் அதே சிந்தனை, அதே சிந்தனை. அந்த சிந்தனை வந்தபோது தவறான சிந்தனைகள் தவறான விதங்களிலே வழிநடத்தக்கூடும். வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி. கவனிங்க, இது யாரு? இஸ்ரேல் தேசத்து ராஜா. தேவனுடைய முதல் கற்பனை என்ன? எனக்கு ஒப்பனையான சுரூபத்தியாயிலும் விக்கிரகத்தியாயிலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். ஆரோன் வாழ்க்கை இந்த பாவம் என்ன? கன்றுக்குட்டி. அவனை குறித்து சொல்லியிருக்கிறது, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான், அவமானப்படுத்தி இருந்தான் சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு தவறான சிந்தனை என்ன செய்ய சொன்னா, ஒரு கடுமையான ஒரு பாவத்தை என்ன செய்கிறது? செய்வதற்கு அவனை ஏவுகிறதை பார்க்கிறோம். பொற்கன்றுக்குட்டியை பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். எவ்வளோ பெரிய பயங்கரம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய சுயநலமான எண்ணம் ஒரு தேசத்திற்கு என்ன செய்து அழிவை உண்டாக்குனதை குறித்து என்ன செய்ய பார்க்கிறோம். ஆண்டு சோத்திரம் உண்டாவதாக. அவன் எப்படி யோசிக்கிறான்? தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் எல்லாரும் என்ன செய்வாங்க? அங்கே யூதராஜ பக்கம் போயிடுவாங்க. ஆகையினால எவ்வளோ துணிகரமாக பாருங்கள். பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்று பெத்தேல்லையும் ஒன்று தான்லையும் வச்சு, இதுதான்ப்பா நம்ம கடவுள்னு சொல்லி அதுக்குன்னு பண்டிகைகளை ஏற்படுத்தி அதை ஆராதனை செய்வதற்கு லேவியர்கள் தான் அந்த ஆராதனைக்கு அடுத்த ஊழியத்தை செய்யணும். ஆனால் ஜனங்களை ஈனமானவன் சொன்னால் ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்கிறவர்களை நியமித்து பண்டிகையெல்லாம் ஏற்படுத்தி அவங்களை திசை திருப்புறதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்குறேன். இந்த பாவம் எவ்வளோ பயங்கரம்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நான் உயர்த்தப்படும் போது இன்னும் பக்தியாக இருக்கணும், இன்னும் பயபக்தியாக இருக்கணும், இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், இன்னும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், இன்னும் கர்த்தருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம யோசிக்கணும். ஆனால் இவனும் தவறான நிலைகளில் அவன் நடந்து தான் மாத்திரமல்ல தேசத்திற்கு மிகப்பெரிய அழிவை என்ன கொண்டாந்துருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்பப்போ சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா,
நீங்கள் ராஜாக்கள் காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பப்போ சொல்லுவார். வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்படி சொல்லும்போது ராஜாக்களை ஆண்டவர் அப்படியே என்ன பார்ப்பாரு. பார்த்துட்டு இவன் அவனுடைய இருதயம் என் தாசனாகிய தாவீதினுடைய இருதயத்தை போல உத்தமமாக இருந்தது, உத்தமமாக இருந்தான். ஆனால் தவறான வழியில் நடந்து பார்க்கும்போது இந்த யெரொபெயாமின் பாவம் கொஞ்சம் என்று எண்ணத்தக்கதாக திரளான பாவங்களை செய்தான். அப்ப தாவீது ஒரு மாடல், யெரொபெயாம் ஒரு மாடல், தாவீது பின்பற்றக்கூடிய ஒரு மாடல். ஆனா யெரொபெயாம் பின்பற்றக்கூடாத தவிர்க்கக்கூடிய ஒரு மாடல் என்பதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ எதனால நடந்தது? கர்த்தர் உயர்த்தும் போது அந்த உயர்வை தற்காத்து கொள்வதற்காக தவறான தந்திரமான யோசனைகளை வகுத்து கர்த்தருக்கு பிரியமானதை விட்டு சுயநலமான காரியங்களை செய்தல் என்ன சொன்னால் பெரிய அழிவு உண்டாகிறதை குறித்து பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம உயர்த்தும் போது நாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவீதை போல நடக்கும். தாவீதை போல் ஒருபோது யெரொபெயாமை போல் என்ன செய்யக்கூடாது, நாம் நடந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய அழிவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பல முறை அவன்கிட்ட பேசினார், சில முறைகள் பேசினார். ஆண்டவர் அவனோட எச்சரிக்கிறார். அதை விசேஷமாக ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். யோசியா என்ற ஒரு ராஜா வருவான். அப்போ இந்த யெரொபெயாமுடைய கட்டின அந்த பலிபீடம் என்ன செய்யும், அழிக்கப்படும் சொல்லி என்ன செய்கிறான், அவன் சொல்றான். அப்போ அந்த பலிபீடத்து ஆசாரிகள் அதில் கொலை செய்யப்படுவார்கள் சொல்லி சொல்றான். உடனே கோவப்பட்டு என்ன கையென்று அவனை பிடின்னு சொல்றான். கை அப்படி நினைச்சது நின்றுக்கிடுச்சு. அப்புறம் கெஞ்சுறான், ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க. சரி, அவன் ஜோம் பண்ணுற பாரு இறக்க. அவன் என்ன செய்ய ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணுறான். ஆண்டவரே இறக்க செய்யுங்க, தண்டிச்சு விட்டுறாதீங்க சொல்லி அவன் என்ன செய்ய கெஞ்சோன்னே ஆண்டவர் என்ன செய்தார்னா இறக்கப்பட்டு அவனை சுகமாக்கிறார். இப்படி நடந்துமே தன் வழிகளில் என்ன செய்யலை, மனம் திரும்பவே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம உயர்த்தும் போது நாம் எப்படி நடக்கும். ஒருவேளை கர்த்தர் தவறான வழியில் போகும்போது நம்ம சுட்டி காண்பிக்கும் போது என்ன செய்யணும், மனம் திரும்பி விட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் உயர்த்த விரும்புகிறார், நம்ம எல்லாரையும் உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசுக்குள்ளே வந்தீங்களோ, கர்த்தர் நம்ம என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ அந்த நாட்கள் வரைக்கும் நீதிமானுடைய பாதைகள்லாம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்ல வார்த்தையின்படி உயர்த்துகிறார். ஆனால் உயர்த்தும் போது நம்ம எப்படி நடந்து, முன்னாடி காட்டிலும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா, வேதத்து வசனப்படி நடக்கிறோமா, சத்தியத்தை நடக்கிறோமா, நீதியில் நடக்கிறோமா, உண்மையாக நடக்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு நபரை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஒரு இளம் தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிறோம். இளம் தீர்க்கதரிசி. அந்த இளம் தீர்க்கதரிசி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அந்த நாட்களிலே அந்த ஊழியம் என்பது தேவனுடைய ஒரு அபிஷேகம் மேலே வராமல் இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அவனை அபிஷேகம் பண்ணி ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவனை எழுப்பி இருக்கிறார். தீர்க்கதரிசியாக தேவனை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கும் போது அது சாதாரணமான ஆள் கிடையாது, ரொம்ப தைரியமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிங்க. அந்த பலிபீடத்தை நோக்கி,
பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் நடக்கிறதுங்கன்னா ராஜா இருக்கும்போது தான் நடக்குது. ராஜா இருக்கும்போது தான் தீர்க்கதரிசனம் சொல்றான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான ஒரு தீர்க்கதரிசி சொல்லி யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளோ பெரிய தைரியமான ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு அழிவு நிச்சயம். இதை பேசும்போது நிச்சயம் என்ன செய்யும்? அழிவு நிச்சயம். நான் சொல்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க அப்படி தான் இருக்கணும். விசுவாசிகள் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். அப்போ நம்ம தைரியம், ஒரு விசுவாசி வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு தைரியம் இருக்கணும். தவறை தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு தைரியம் நினைத்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். அதில் 5ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. சும்மா கதை ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. சில தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவான ஒரு தீர்க்கதரிசனங்களாக இருக்குது. என்ன தரிசனம்? உன் கண்ணீரை கண்டேன், நீ படுக்கையில் உன் தலையிலே விடுகிற கண்ணீரை நான் கண்டேன். சகோதரி பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம என்னைக்கு தான் கண்ணீர் விடாமல் இருந்தோம் படுக்கையில் தலையில? நமக்கு அடைக்கலமாக இருந்தேன். எதுவும் முடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா உடனே என்ன செய்வோம்? படுத்துக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு ஓன்னு என்ன செய்வோம்? அழுவோம். இது சர்வசாதாரணமானது. உடனே இந்த அம்மாமார் என்ன செய்வாங்க? ஓ அல்லேலூயா, கர்த்தர் பேசிட்டார். இது வழக்கமாக சொல்கிற ரைம்ஸ். அது தீர்க்கதரிசனம் கிடையாது. இது சொன்னபடி என்ன செய்யுது? நடக்குது. ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னால், ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொன்னால் அது நடக்கணும். அப்போ தேவனுடைய அந்த தீர்க்கதரிசியின் நடக்கலைன்னு சொன்னால் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி அல்ல. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகளிலே அது மாத்திரமல்ல, அவன் காலம் தாழ்த்துக்கிற தீர்க்கதரிசி கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, உடனே கிளம்பிட்டான். போ, இதை சொல்லு, போயிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தேவன அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தைரியம் உள்ள ஒரு மனிதன், உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு உண்மையான ஒரு தேவ மனிதன். ஆனால் அவனும் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணுறான்? வாசிப்போமா? 13ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு. இப்போ அவன் தான் சொன்னா, இவன் நினைச்ச பிடி கொலை பண்றதுக்கு பிடிக்க சொல்றான். கை நின்றுக்கிடுச்சு. அவன் கெஞ்சுறான். இவன் கெஞ்சி ஜோம் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. கை பழையபடி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. உடனே அந்த ராஜா சொல்றாரு, என் வீட்டுக்கு விருந்துக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு. வாசிங்க. உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, சாப்பிடவும் மாட்டேன், தண்ணீர் குடிப்பதும் இல்லை, நீரும் குடிக்க மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாவலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. என்னன்னா, நுழலும் தன் வாயினாலே கெடுமா. தெரியுமா உங்களுக்கு அது என்னென்ன? அப்படின்னா என்னது? தவளை. அது மாட்டில் இருந்துட்டு இருக்கணும். மழை பிஞ்ச என்ன செய்ய, பா 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 பான்னு கத்தி
அது பாம்பு டபக்கம் வந்து முழுகிட்டு போயிடும். இவர் என்ன செய்ய வாய் சும்மா இருக்காம எதை யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரிய வேண்டாமா? வந்த ஆண்டவர் சொன்னார், திருசன் சொன்னியா போயிட்டே வழியில் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, போ யார்ட்டையும் பேசாத, எங்கேயும் சாப்பிடாத, எங்கேயும் தண்ணி குடிக்காத, போன வழியில் என்ன செய்யாத, திரும்பி வராத, மாற்று வழியில் வான்னு சொல்லிட்டார். இவன் என்ன செய்திருக்கணும்? அவன் இல்லை முடியான்னு போயிருக்கணும். அவன்கிட்ட போய் என்ன செய்கிறார் இவர்? இப்படி சொல்லிக்கிறார். இது அவங்க மாட்டு கேட்டானா ஊரே கேட்டிருக்கு, தேசமே கேட்டு உடனே நியூஸ் போயிட்டு இப்படிலாம் போனால் இப்படிலாம். 13ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு. இது என்ன நடந்துச்சு சொன்னா, அந்த ஊர்ல ஒரு வயசான தீர்க்கதரிசி இருந்தார். வயசான தீர்க்கதரிசி. அவர் மகன் போனது, அவர் என்ன செய்தாருன்னா இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு போய் அப்பாட்ட போய் சொல்றார், A to Z இப்பெல்லாம் சொல்றார். இவருக்கு இருப்பு கொள்ளலை. உடனே என்ன செய்றாரு, அவர் எந்த வழியா போனாருன்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அன்றைக்கு இருந்த வாகனத்தில் ஏறி உடனே அவனை பின்னாடி தொடர்ந்து போறார். போனா அவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவர் இலைப்பாரி கொண்டிருக்கிறார். வாசிங்கம்மா. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடை திரும்பவும் உம்மோடை உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். நான் சொல்லுங்கப்பா, கவனிங்க. இங்கே போய் என்ன செய்யறான்? இந்த ஓட்டவாய் சும்மா இருக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த ஓட்டாய் இருக்கு, நம்ம ஓட்டவாய் வாயை அடைக்கலைன்னா பஞ்சாயத்து தான். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதை எங்கே பேசணும், எதை எங்கே பேசக்கூடாதுன்னு என்ன செய்யணும் நமக்கு தெரியும். அங்கேயும் போய் என்ன செய்கிறாரு, அவர் போகிறாரு. ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஐயா வந்து கேட்குறாரு, தீர்க்கதரிசி கேட்குறாரு, வாப்பா வீட்டுக்கு வா சாப்பிட. இல்லை இல்லை கர்த்தர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா உண்மை பேசணும், ஆனால் உண்மையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. சில வெளிப்பாடுகள் நமக்கும் தேவனுக்குரியது. சில ரகசியங்கள், தேவ ரகசியங்கள் நமக்கு தேவனுக்குரியது. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், அவர் கர்த்தரோட நெருக்கமாக இருக்கிறேன், கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அநேக சமயங்களில் நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களை குறித்து நீங்கள் சிறப்பாக பேசுகிறதே உங்களுக்கு ஆபத்தாக முடிச்சிடும். உங்களுக்கு ஆபத்தாக முடிச்சிடும். உடனே அவர் என்ன சொல்ல பாருங்க, தீர்க்கதரிசி, வயசான தீர்க்கதரிசி என்ன சொல்ல பாருங்க. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். நானும் உன்னை போல. நம்ம சொல்றோம்ல, நானும் நீங்க ஒன்று தான், நம்மள ஒரே ஊருக்காரங்க இல்லையா? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒன்று. அல்லேலூயா. ஆமாம். எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வர, அப்போ ஒரு பாட்டு பாடுவேன். நீயும் நானும் ஒன்று, கண்ணைப்பாரு ஒன்று, மூக்கைப்பாரு ஒன்று, மொழியப்பாரு ஒன்று, நாங்கள் அக்கா தங்கச்சின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம். நாங்கள் அக்கா தங்கச்சி, நாங்கள் அக்கா தங்கச்சி, சண்டை எங்களுக்குள் இல்லை அப்படின்னு பாடிட்டு, மொழியப்பாரு ஒன்று, மூக்கைப்பாரு ஒன்று அப்படியே வரும். அல்லேலூயா. உடனே பிள்ளைகள் சிரிச்சிடுவாங்க, ஒப்புரம் ஆகிடுவாங்க. அல்லேலூயா. இதே தான் நம்ம அநேக சமயங்க, நம்ம உங்கள் ஊர் உங்கள் ஊர், நம்மளாம் ஒரே 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 பக்கத்து. டேஞ்சர் டேஞ்சர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படித்தான் ஆரம்பமாகும். பாருங்க, வாசிங்க. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று. இப்பதான் ஒரு தேவதூதர் வந்தாரு. வந்து
என்ற சொன்னாரு. இப்படி ஒரு தீர்க்கதரிசி கல்வாரி மரம், இது என்ன மரம், கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறான்ப்பா, நீ போ அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படி இப்பதான் சொன்னாரு. வேதம் சொல்லுது அவன் பொய் சொன்னான். நல்ல தீர்க்கதரிசி தான், ஆனா பொய் சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தர் சோதரர். ஆகையினால நம்முடைய லைஃப்ல எல்லா தீர்க்க தரிசனங்களையும் எல்லா நேரங்களிலும் எல்லா தீர்க்க தரிசனையும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேத திட்டம் பைபிள் சொல்லிருக்கு, வேத வசனத்தோடு ஒத்து வராத எதுவுமே தேவனுடைய வெளிப்பாடு அல்ல, தேவ சித்தம் கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லலாம், இப்பதான் சொன்னேன், இப்படி சொல்லலாம், ஆண்டவர் என்ன இப்படி சொன்னாரு அப்படி சொன்னார்னு சொல்லி வேதத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை அவர்கள் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோம்னா நம்முடைய நிலை பரிதாபமாக மாறி போயிடும். தீர்க்க தரிசனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர்கள், ஆனால் தீர்க்க தரிசனத்தினாலே தங்கள் வாழ்க்கை இழந்து போனவர்கள் ஏராளமான பேர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். தீர்க்க தரிசனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பெரிய வரம், நம்மை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பெரிய வரம், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய வரம். ஆனால் அதை அந்த தீர்க்க தரிசன வரத்தை ஒரு தவறான பொய் தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்னா வாழ்க்கை அழிச்சிடும். அதனால தான் என்ன சொல்றோம்னா எல்லாத்துக்குமே தலை கொடுக்காதீங்க, தீர்க்க தரிசனம் போய் தலையை கொடுக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு எதுக்கு ரொம்ப மதிப்பு தெரியுமா? தீர்க்க தரிசனம் ரொம்ப மதிப்பு. நம்ம விசுவாசிலே சொல்லுவாங்க, யாராவது ஒரு தீர்க்க தரிசி என் வீட்டில் வந்து வீட்டில் உள்ளதெல்லாம் அப்படியே புட்டு 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 வச்சுட்டா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உறவு சரியில்லை, 2 பேரும் சண்டை போடுறீங்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், சண்டை போடாமல் எவன் தான் இருக்கான் வீட்டில். வரும் சரியாயிரும், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா? தீர்க்க தரிசனம் பக்தி விருத்திக்காக ஏதுவாக, பரிசுத்தத்துக்கு ஏதுவாக, கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பதுக்கு ஏதுவாக என்ன செய்ய தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நிதானிக்க கடவன் போட்டிருக்கா, நிதானிக்க கடவன். இது உண்மையான தீர்க்க தரிசனமா இல்லையா? உங்களை அநேகருக்கு தீர்த்து சொல்லியிருப்பாங்க, 3 மாதத்தில் இப்படி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை 3 மாதம் போச்சு? எப்போ நானும் தீர்த்தன் சொல்லுவேன், தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தர் எனக்கு சொன்னால் நான் சொல்லத்தான் செய்வேன். அந்த 3 மாதத்தில் நம்ம சொன்னதை என்னைக்கு நிறைவேறி இருக்குது? பக்கத்தில் கேளுங்க, 3 மாதம் சரியாயிடுச்சா, வந்துருச்சா, அது நடந்துருச்சா? இல்லை. மனதில் யோசித்து நினைச்சாங்க, சொல்லிட்டாங்க. அதுக்காக தீர்க்க தரிசன ஊழியம் அற்புதமான வரம், அற்புதமான நமக்கெல்லாம் வேதம் அதான் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள், நாடுங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு மனுஷன் பொய் சொன்னதுனால என்ன நடந்தது? விளைவை பாருங்க. அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது நல்லா போட்டு, ஐயா பிரியாணி சாப்பிட்டார், மட்டன் பிரியாணி, சிக்கன் சாப்ஸு, அது இதெல்லாம் அடித்து கோலா உருண்டை அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல பாயாசத்தை குடிச்சிட்டு, ஆமாம் பாயாசம் அப்பளம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு அதில் ஒரு என்னது வாழைப்பழத்தை போட்டு அடித்து கொளுத்திட்டார். பிடிச்சி அப்பான்னு ஏப்ப போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போது அதே தீர்க்கதரிசிக்கு இப்போ உண்மையான தீர்க்கதரிசனம் வருது. சொல்லுங்க பாப்போம், வாசிங்க பாப்போம். அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன். இப்ப முன்னாடி சொன்னது என்னதல்ல, கர்த்தருடைய வார்த்தை அல்ல. ஒரு தேவதூதர் வந்தான், வந்து இப்படி சொன்னா. பக்கத்தில் சொல்லுங்களேன், ரீல்லாம் விடாதீங்க சார், ரீலை நம்பாதீங்க சார்,
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. வாசிங்க. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்களுடைய கல்லறையில் சேர்வதில்லை. நீ அனாதை பண்ணாம தான் கிடக்க போற. அப்பா, ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு, உண்மையான ஊழியக்காரனுக்கு, ஒரு தைரியமான ஒரு உயிரை பணைய வச்சு ஊழியம் செஞ்சவனுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. நடந்தது என்ன? அவன் போஜனம் பானம் பண்ணின முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு, கவனிங்க, போற வழியில உடனே அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. என்னது? ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வருகிறது. அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. அநாத பணமா கிடக்கும். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பிரபல்யமான ஒரு தீர்க்கதரிசி, அவன் எவ்வளவு மகிமையா இருந்திருக்கணும் அவனுடைய லைஃப். ஆனா நடந்து போச்சு. ஒரே ஒரு காரியம்தான். என்ன பிரச்சனைனா, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற காரியத்தை பகிரங்கப்படுத்தி தன்னை மேலாய் காண்பித்ததனாலே வந்த மிகப்பெரிய தீமை. ஒரு நாளும் நம்ம குறித்து தேவ சித்தத்தை எல்லாரும் சொல்லணும் அவசியமே கிடையாது, தேவையில்லை. நமக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கும், நமக்குன்னு சொல்லி சில அர்ப்பணிப்புகள் இருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசி இருப்பார். நீ இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும்னு சொல்லி உங்களை பேசி நடத்தி கொண்டு போவார். அதில் நடக்கணும். ஆனால் இதை போய் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம உபவாசத்தை மற்றவங்களை சொல்ல அவசியம் இல்லை. நமக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவுகளை மற்ற இடத்துல சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் இந்த சொப்பனை கண்டேன், அந்த சொப்பனை கண்டேன், கர்த்தர் அப்படி பேசினார். ஒரு சொப்பனத்தை கொண்டு போய் யார்ட்டையாச்சும் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், தவறான அர்த்தம் சொன்னாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. சொப்பனம் தரிசனம் கர்த்தர் கொடுக்குறாரு, ஆண்டோட விளக்கம் கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சர்ச்சில் கர்த்தர் யாரை மேய்ப்பட வச்சிருக்காரு அவரும் வந்து கேளுங்க. அவங்க முடிஞ்சால் கர்த்தரை வெளிப்படுத்தினா சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பாஸ்டர்கிட்ட பதில் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் பதிலை சொன்னால் சொல்லுவாங்க, அவ்வளோதான். வெளிப்படுத்தினா சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதை போய் எல்லாட்டும் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் அவருடைய சித்தம் என்னது? போப்பா, தீர்த்தரசன் சொல்லு, வந்தபடி போன வழியில் திருப்பி வராது, எங்கேயும் சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, அந்த ஊழியத்தை செஞ்சு பேசாமல் வந்து சத்தம் கட்டாமல் வந்துன்னு சொல்லிட்டார். அதை வெளிப்படுத்தினால் உண்டான பிரச்சனைகள் பார்க்கணும். சில எல்லா இடங்களும் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க, அது பெரிய பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. உங்கள் பரிசுத்த வாழ்க்கை உங்களோட இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களோடு இருக்கட்டும், எல்லாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. தேவன் சிலருக்கு சாட்சியாக சொல்ல விரும்பினால் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம் நமக்கு தெரிஞ்சிட்டா கண்ணை மூடி போயிட்டே இருக்கணும். இதுதான் தேவ சித்தம் என்னை குறித்து, அதிலே போயிட்டுருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க போனோம்னா இந்த இளம் தீர்க்கதரிசியுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். எச்சரிக்கையாக கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா. அப்போ இன்னொரு இதிலே சம்பந்தப்பட்டு இன்னொரு ஆளை பார்ப்போம். இந்த வயதான தீர்க்கதரிசி, அதில் வேணும் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா கிழட்டு தீர்க்கதரிசின்னு போட்டிருக்குது. நான் கொஞ்சம் தவிர்த்து வயதான தீர்க்கதரிசின்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ
இந்த தீர்க்கதரிசியை குறித்து அது 13ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அப்போ தீர்க்கதரிசி தன் மகன் மூலமாக என்ன செய்கிறார்? அந்த செய்தியை கேள்விப்படுறார். இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான், அதற்கு ஒரு அடையாளம் அப்படியே நிறைவேற்றினது. ராஜா அவனை பிடி கையை நீட்டினாரு, அவன் கை அப்படி நின்று மறந்து போச்சு. அவர் கெஞ்சினாரு, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு. இவர் தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணாரு, உடனே சரியாயிடுச்சு. கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு. அவரை கனப்படுத்த விரும்பி, ராஜா வீட்டுக்கு வா, உனக்கு சாப்பாடு தரேன், நல்ல வெகுமையை தரேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, என் கர்த்தர் என்கிட்ட என்ன பேசியிருக்கிறாருன்னா, நீ போகிற இடத்துல என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, போன வழியில் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது, மாற்று வழியில் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து சொல்கிறான். உடனே நமக்கு ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? என்ன ஆசை? நமக்கெல்லாம் என்ன ஆசை? பிரபல்யமானவர்கள் தன் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஆசை இருக்குமா இல்லையா? ஏமா இருக்குமா இருக்காதா? பிரபல்யமானவர்கள் தன் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், என் வீட்டுக்கு அவர் வந்துட்டு போனார், ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய பெரிய தேவ மனிதர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, உலகத்தில் புகழ்பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அப்போது இந்த வயதான தீர்க்கதரிசிக்கு லேட்டஸ்ட்டாக பிரபலியமாக இருக்கிற அந்த தீர்க்கதரிசி தான் வீட்டுக்கு வந்தால் தான் ஊரில் என்ன நினைப்பாங்க? சே, இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவர் வீட்டுக்கு என்ன செய்தார்? அவர் வர்றாரு. ஆகையினால தான் வீட்டுக்கு வரவழைப்பதற்காக, தான் பிரபலியமாவதற்காக, அந்த அவருடைய பிரபலியத்திலே தானும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்கிறாரு சொன்னால், அவரை எப்படி கூப்பிடலாம்? அப்போ ஒரு பொய் சொல்லணும். பொய் சொல்லி அவர் பொய் சொன்னால் தான் வருவான்னு சொல்லி பொய் சொல்லி அவரை அழைத்தது குறித்து என்ன செய்கிறோம் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் சோதரம் உண்டாவதாக. அதனால் இவர் பிரபலியமாக நினைச்சதுனால ஒரு பெரிய கர்த்தரால் அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட, அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு, அவருடைய உயிரை போயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இது எதனால் உண்டாச்சு? மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவங்கள வச்சு நம்ம பெரிய ஆளாயிடணும், அவங்கள வச்சு நம்ம பிரபலமாயிக்கணும், அவங்கள வச்சு நம்ம பெரிய ஆளை காமிச்சிக்கணும் நினச்சோம்னா யாருக்கு ஆபத்து? நமக்கும் ஆபத்து, நம்மோட சேர்ந்தவங்களுக்கும் ஆபத்து. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆக இந்த நிலைகளை நடக்கிறது குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். இவர் ஒரு காலத்தில் கர்த்தர் அவர் நல்லா பயன்படுத்தி இருக்கிறார். வயதான காலங்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் அடுத்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி இருக்கிறார். ஆனால் இவர் தவறான அணுகுமுறையினால ஒரு பெரிய நஷ்டம் உண்டாயிருச்சு. எப்பொழுதுமே மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, உயர்த்தப்படும் போது ஒரு காரியம் நம்ம செய்யணும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு நல்ல வீடு கட்டியிருக்காங்க, ஆண்டவரே அவங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல காரு போகுது, ஆண்டவரே இந்த நல்ல காருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரோட்டில் போகும்போது பார்ப்பேன், சில சமயம் யோசிப்பேன், இதை எப்படா சுத்தம் போனாங்க யோசிப்பேன். ஆனாலும் உள்ளத்தில் வந்து வரும், ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர், வீட்டில் சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி நான் ஜோமான எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஆனால் அதே சமயத்தில் நான் வேறு மாதிரி யோசிச்சேன்னு வச்சுங்களேன், ஏன் சமாதானம் போயிடும். ஆண்டு நம்ம சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறதை அன்றி நம்ம யாரை பார்த்தாலும் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, அல்லது அவங்களுடைய புகழில் நம்ம பங்கு பெற நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அப்படி ஆசீர்வதிச்சு பாருங்கள்,
கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற என்ன செய்வீங்க, நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாராச்சும் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா, ஆண்டவரே இந்த 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 அருமையான ஆத்மா நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பையன் என்னக்கான நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஆண்டவரே, எப்படி தான் தெரியல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. என்னக்கான அவங்க நல்ல சமையல் பண்ணியிருக்காங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உயர்த்துகிற காலங்கள் இருக்கிறது. மற்றவர் உயர்வை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தும் போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நாமளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளில் 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒன்று என்ன, நாம் உயர்த்தப்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். உயர்த்தப்படும் போது இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. இரண்டாவது, தேவ சித்தம் ஒன்றை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி அதில் நம்மை நடத்தும் போது தேவன் நமக்கு போதிக்கிற நம்மை நடத்துகிற பாதைகளை வெளியரங்கமாக்க கூடாது. தேவ ரகசியங்கள், நமக்கும் தேவனுக்குள்ளதான ரகசியங்களை வெளியரங்கமாக கூட சிலர் இருப்பாங்க, வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப மோசமானது, ஆபத்தானது. அதை என்ன செய்யணும்? ரகசியங்கள், குடும்ப ரகசியங்கள் குடும்பத்துக்கு சார்ந்தது. தேவ ரகசியங்கள் தேவனுக்கும் நமக்கும் உரியது. இதை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தணும்னா எங்கேயாவது நம்ம சிக்கல மாட்டக்கூடிய ஆபத்துகள் என்ன செய்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இதைத்தான் செய்யணுமே தவிர அவர்கள் உயர்விலே நாமும் எப்படியாவது ஒரு அந்த உயர்வில் நான் குளிர்காலம் நினைக்கக்கூடாது, அதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடாது. அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். Glory to Father. எல்லாம் வலதுகை வைத்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்களை நாளுக்கு நாள் உயர்த்த நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. எங்கள் உயர்வு வரும்போதெல்லாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு நடுங்கி, கற்பனைகளை கைக்கொண்டு உமக்கே பிரியமாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும், எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும், எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. எங்களை எவ்வளவு தான் நீங்கள் உயர்த்தினாலும் எங்கள் இருதயம் விட்டு வழுகி போகவே போகாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை விட்டு வழுகி போகவே உங்கள் கற்பனை விட்டு வழுகி போகவே மாட்டோம் ஆண்டவரே. நேரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வேதவாசிக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏதாவது சாக்கு போக்க சொல்லி கர்த்தர்கிட்ட தூரமாக போயிட மாட்டேன் ஆண்டவரே. அதே போல தேவன் நமக்கு போதித்தவைகளை, கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்களை நம்ம விசேஷமானவங்கன்னு சொல்லி காமிக்கத்தக்கதாக ஒருபோதும் மற்றவங்கள போய் சொல்லக்கூடாது, வெளியரங்கமாக்கக்கூடாது. சில காரியங்கள் நமக்கும் தேவனுக்குரிய ரகசியங்கள். ஆண்டவரே, தேவ சித்தத்தை ஒருபோதும் பிரபலயமாக்கி நான் என்னை வெளிக்காட்ட விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. எப்பொழுதும் தேவ சித்தத்தில் தான் நடத்துவேன், தேவ சித்தத்தில் தான் நடப்பேன் ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொன்னீங்களோ அந்த தேவ சித்தத்தில் நான் நடப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதே போல் மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது நம்முடைய சொந்த பந்தத்திலேயோ விசுவாசிகளிலேயோ யார் உயர்த்தப்படும் போது ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படுவேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த உயர்த்தப்படும் போது அதிலே நான் குளிர்காய ஒருபோதும் விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உயர்த்தும் காலங்கள் வரும்போது
கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது நடக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதுக்காக தவறான வார்த்தைகளை பொய்ய சொல்லி எந்த ஒரு காரியத்திலும் நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நான் நடக்க வேண்டிய விதங்களை குறித்து எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய விதத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினபடியால் ஸ்தோத்திரம். எவைகளை நடக்கக்கூடாது என்று கர்த்தர் எங்களுக்கு சுட்டி காண்பித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நடக்க வேண்டியவைகளையும் நடக்கக்கூடாதவைகளையும் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே போதித்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.